தந்தி டிவி நேயர்களுக்கு இனிய தீபாவளி வாழ்த்துக்கள். உங்களோட இந்த தீபாவளி கொண்டாடுறதுல ரொம்ப சந்தோஷம். அதுவும் இன்னைக்கு என் கூட என் கணவர் திரு சரத்குமார் அவர்கள். தீபாவளி அப்படின்னு சொல்ல போது எவ்வளோ வருஷம் நாங்க தீபாவளி கொண்டாடிட்டோம். ஆனா உங்களுக்கு தீபாவளி அப்படின்னா என்ன அப்படி ஸ்பெஷலா ஏதாவது ஒண்ணு ஞாபகத்துக்கு வருதா? இந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி நானும் தந்தி டிவி நேயர்களுக்கு இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தீபாவளினா பல தீபாவளி கொண்டாடி இருக்கோம் சின்ன வயசுல இருந்து. சின்ன வயசுல ஏதாவது சொல்லுங்களேன். சின்ன வயசுல எனக்கு ரொம்ப தீபாவளி கொண்டாடாத ஒரு தீபாவளி தான் என் மனசுல வருது. என்னன்னா கொண்டாடாத தீபாவளி அப்படின்னு சொன்னா ரொம்ப ஜுரம் வந்து அப்போ வந்து 105 டிகிரிஸ் எனக்கு சரியான ஜுரம். அந்த ஜுரம் என்ன டிலீரியஸ் சொல்லுவாங்க இல்லையா. எங்க அப்பாவே வந்து நான் திட்டினா எனக்கே தெரியாது அந்த அளவுக்கு ஜுரம். ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் கூட்டு போற நிலைமை இருந்து கூட அந்த தீபாவளி வந்து டாக்டர் வந்து வீட்டிலேயே வச்சு எல்லாம் பார்க்க பெரிய விஷயம் கிடையாது, ஜுரம் குறைஞ்சிரும் அப்படின்னு சொன்ன பிறகு அப்ப நல்லா ஞாபகம் இருக்கு. ஒரு கப்பல் வடிவத்தில் ஒரு பட்டாசு இருந்தது. உட்கார்ந்துக்கிட்டு அதை வெடிக்கணும்னு சொல்லி எங்கள் அப்பா வந்து அதை வச்சு பக்கத்தில் உட்காந்துருந்து அந்த தீபாவளி ராஜா அண்ணாமலைபுரத்தில் நான் தங்கியிருந்தோம். அப்போ அங்கே இருக்கும்போது அந்த தீபாவளி ரொம்ப என்னை வந்து என்ன சொல்றது பாதிச்சதுன்னு சொன்னா, அப்பயும் ஜுரம் அடிக்கும் போது கூட அப்பா இல்லை தீபாவளி கொண்டாடணும், பையன் நல்லா வந்து என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு நான் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்த தீபாவளி அதை தான் இருக்கு. மற்ற நாள்ல ஜுரம் இல்லாத போது கேட்டா அவ்வளவுதான் காசை கரியாக்க மாட்டேன் எங்க அப்பா. ஏன்னா அவருக்கு தீபாவளி பொறுத்த வரைக்கும் பட்டாசை வெடிச்சு காசை கரியாக்குறீங்கன்ற ஒரு எண்ணம் உள்ளவர் எங்க தந்தையார். அதனால எங்க அப்பா வந்து அந்த தீபாவளி வந்து எனக்காக எல்லாமே பண்ணி கொடுத்தாருன்றதுதான் என்னுடைய ரொம்ப நினைவில் இருக்கு. அதுதான் பெரிய தீபாவளி. அப்படியா? ஏன்னா தீபாவளி அப்படின்னு சொன்னா இப்ப நாங்க கொண்டாடின இவ்வளவு வருஷத்துல நீங்க எப்பவுமே இந்த காசு கரியாக கூடாதுன்னு உங்க அப்பா சொல்லியிருக்காங்க. ஆனா உங்களை அந்த கேள்வி நான் இப்ப கேட்கணும். ஏன்னா நீங்க எல்லாருக்கும் வாங்கி கொடுப்பீங்க, ஆனா நீங்க மட்டும் அன்னைக்கு அவ்வளவா கிராக்கர்ஸ் பர்ஸ்ட் பண்ண. எல்லாருக்கும் தீபாவளி அப்படின்னு சொன்னா பட்டாசு இல்ல தீபாவளி யாராலையும் நினைச்சு கூட பார்க்க முடியாது. அதுக்கப்புறம் இனிப்பு, அதுக்கப்புறம் புத்தாடை வணிகம், அதெல்லாம் வேற. பட் முதல்ல ஞாபகம் வருது பட்டாசு தான். அதனால அந்த பட்டாசு வந்து எங்க அப்பா சொல்லியிருந்தா கூட எனக்கு நிறைய பேர் அனுப்பி வைக்கிறாங்க. அந்த அனுப்புகின்ற சூழல் வந்து நீங்க அதாவது ரசிகர்கள் என்னை வந்து ஒரு பெரிய நடிகனாக்கி என்னை வந்து பெரிய சுப்ரீம் ஸ்டார் ஆக்கி உட்கார வச்சிருக்கீங்க. அதனால நான் வந்து சம்பாதிச்சது வந்து பல பேர் என்னை வந்து சந்திக்கின்ற சூழல், பல பேர் என்ன பாராட்டுகின்ற சூழல், பல நண்பர்கள் இப்படி வரும்போது அந்த தீபாவளி அன்னைக்கு நிறைய பேர் பட்டாசு அனுப்புறாங்க. அது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். எல்லாத்தையும் நான் பகிர்ந்துக்கிறேன். அப்புறம் பசங்க எல்லாம் கலாட்டா பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க வந்து பட்டாசு கொண்டு வந்து அப்புறம் வெடிக்க சொல்லுவீங்க. அதுக்காக இந்த தெருவே காத்துட்டு இருக்கோம். ஆமா, தெரு காத்துட்டு இருக்கும் தெரியல, தெரு திட்டிட்டு இருக்காங்களாம் தெரியாது. சந்தோஷமான விஷயம் தானே. அவ்வளவு சந்தோஷமான விஷயம். இப்ப பாத்தீங்கன்னா நாய்ஸ் பொல்யூஷன், இப்ப வந்து 10 மணிக்கு மேல பட்டாசு வெடிக்கூடாது, நல்ல ஒரு விஷயம் தான். அது வந்து ஒரு நாய்ஸ் பொல்யூஷன், அப்புறம் வந்து பொல்யூஷன் எல்லாமே இருக்கு. அதே சமயத்துல கொண்டாட்டம் வரும்போது நம்ம கல்ச்சரா பார்க்கும்போது நம்ம வந்து தொட்டு தீபாவளி வந்து திருநாள் அப்படின்னா பட்டாசு, அப்புறம் இனிப்பு, சொந்தக்காரங்க வருது, ஃப்ரெண்ட்ஸ் வருது, இது ஒரு சந்திப்பு தான். அந்த சந்திப்புன்றது மகிழ்வான ஒன்று. அதனால எல்லாரும் நல்லா தீபாவளி பட்டாசு வெடிச்சு புத்தாடை அணிஞ்சு ஸ்வீட் சாப்பிட்டு சொந்தக்காரங்களோட வர வச்சு அவங்களோட உட்காந்து சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணுங்க. ஏன்னா ரொம்ப கேள்வி கேட்டுட்டு போங்க, பதிலாம் சொல்றாங்க. கேள்வி கேட்கணும். ஏன் சொல்றேன்னா உங்களோட நிறைய கேள்வி நான் கேட்கணும் இருக்கேன். நீங்க வந்து ஒரு கலை குடும்பம் சொல்லலாம். நான் வந்தது ஒரு பத்திரிகை சார்ந்த ஒரு குடும்பம் நான் சொல்லலாம். இல்லாட்டி எங்க அப்பா வந்து எப்பயும் வந்து பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோல வந்து இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் ரிட்டையர் ஆனாங்க. செய்திகள் வாசிப்பது ராமநாதன் கணீர் குரலுக்கு சொந்தக்காரர். ஸோ அவங்களுக்கும் பத்திரிகைக்கும் ஒரு உறவு. அப்படி இருந்த நான் வந்து என்னுடைய வாழ்க்கை வேறு, எங்க அப்பாவுடைய சம்பாத்தியம் வேறு. டெல்லியில வந்து பிறந்து அப்புறம் எங்க அப்பா வந்து அங்க வேலை செஞ்சு அதுக்கப்புறம் இங்க சென்னைக்கு வந்து டிரான்ஸ்பர் ஆகி இங்க வந்து பள்ளி நாட்கள், கல்லூரி நாட்கள் அப்படின்னு ஒரு சினிமாவுக்கும் அந்த துறைக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லாம இருந்தேன்னா. ஆனா உங்களை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. நீங்க ஒன்னும் கோச்சிக்காதீங்க, நான் இப்ப பார்த்தா உங்களான்னு சொல்றேன்னு. அது இப்ப மட்டும் அப்புறம் வேற மாதிரி பேசி வச்சுக்கோங்க. அதனால ஒரு மிகப்பெரிய நடிகர் இல்லையா எம் ஆர் ராதா அவர்கள், உங்க தந்தையார். அப்ப அவரோட தீபாவளி கொண்டாடிய நாட்கள் ஞாபகம் வருதா? அப்பாவுக்கு வந்து இந்த கொண்டாட்டம் இதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. அவர் பொங்கல் மட்டும்தான் கொண்டாடுவாரு. ஏன்னா அவருக்கு இந்த மிருகங்கள், அவருக்கு மாடு வந்து ரொம்ப பிடிக்கும். நிறைய மாடு வச்சிருந்தாரு. அப்ப எனக்கு அது நல்ல ஞாபகம். அவங்க கிட்ட போய்
போய் மாடுகிட்ட எல்லாம் பேசுவாரு. பசுமாடுகிட்ட எல்லாம் போய் பேசி அவங்களுக்கு சாப்பிட வைக்கிறது, அந்த புல்லு வைக்கோல் இதெல்லாம் கொண்டு வந்து வச்சு, அதுக்கப்புறம் அவர் அப்படி ஒரு குழந்தை மாதிரி பாத்துக்குவாரு. ஸோ அவர் எனக்கு தெரிஞ்சு பொங்கல் ரொம்ப கிராண்டா கொண்டாடுவாரு. தீபாவளிங்கிறது எல்லாம் பசங்க தான். ஆனா எனக்கு என்ன ஞாபகம் இருக்குன்னா, இந்த காலையில 4 மணிக்கு எழுப்பி இந்த எண்ணெய் எல்லாம் தேய்ச்சி அதுக்கப்புறம் இந்த கசப்பா ஒரு லேகியம் மாதிரி கொடுப்பாரு. சாப்பிட்டதே இல்லையா? கொடுக்கறது கிடையாது. எனக்கு கொடுத்து எங்களுக்கு கொடுப்பாங்க. நாங்க வேப்பலை அது இது என்னென்னமோ போட்டு அரைச்சு கொடுத்து அமுக்கி, ஐயோ அதுக்கு ஒரு ரகலையே நடக்கும். அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் பட்டாஸ். அதுக்கப்புறம் சினிமா. என் ஃபாதர் அவ்வளோ தீபாவளினா அவருக்கு பிடிக்காது. அதுக்கப்புறம் நான் சினிமாவில் நடிக்க வந்ததுக்கு அப்புறம் ஒரு சின்ன கேள்வி. இதெல்லாம் ஒரு சந்தோஷமா கொண்டாடுறது இருக்கட்டும் எல்லாருக்கும். உங்க தந்தையார் திராவிட கழகத்தில் ஈடுபாடு உள்ளவர். அப்ப சாமி பக்தியே இல்லாதவர் எப்படி தீபாவளி பொங்கல் இதெல்லாம் எப்படி கொண்டாடினாரு? தீபாவளி அவர் கொண்டாடவே மாட்டார். பொங்கல் கொண்டாடினா கூட நீங்க அவருக்கு கொஞ்சம் செலிப்ரேஷன், அவருக்கு இந்த ஃபார்ம் அது இதெல்லாம் இருக்கிறதுனால அங்க போய் அந்த வேலை செஞ்சவங்களுக்கு, அப்புறம் அதான் முக்கியமா எனக்கு தெரிஞ்ச அந்த மாடு வச்சுதான் அவர் எல்லாமே சென்டர் பண்ணி பண்ணுவாரு. தவிர he doesn't சாமி போய் கும்பிட்டு அதெல்லாம் நான் பார்த்தது இல்ல, அவர் பண்றதும் இல்ல. தீபாவளி என்ன தீபாவளி ஒரு மனசுல நிக்கிற ஒரு தீபாவளி. எங்கேயாச்சும் வெளியூர் போனீங்க, இல்லாட்டி இருந்தோம், ஏதாச்சும் ஒரு இன்சிடென்ட், ஏதாச்சும் சம்பவம்? இந்த so many yearsல தீபாவளி அப்படின்னு நல்லா கொண்டாடினது இங்கதான். ஏன்னா நீங்க ஃபுல்லா ஃபேமிலி எல்லாரையும் வர சொல்லிடுவீங்க. அது மட்டும் இல்ல, அது ஒரு கொண்டாட்டமா நீங்க வீடு கலகலப்பா வச்சிருப்பீங்க. சோ எனக்கு ஞாபகம் இது. அதுவும் ராகுல் பிறந்தப்ப அவன் சவுண்டு கேட்டாலே அலறுவான். சோ அந்த தைரியம் அவனுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக நம்ம தூக்கி வச்சுக்கிட்டு அவனுக்கு ஒன்று பட்டாசே அன்னைக்கு வெடிக்க கூடாதுன்னு நினைச்சு சவுண்ட் இல்லாத பட்டாசா கொண்டு அதெல்லாம் எனக்கு நல்லா ஞாபகம். தீபாவளி இங்க கொண்டாடணும்னு சொன்ன பிறகுதான் அம்மாவோட ஞாபகம் வருது எனக்கு. ஏன்னா அம்மா ஸ்பெஷலா ஸ்வீட் பண்ணுவாங்க. ஸ்வீட்ஸ் வீட்லயே பண்றது. அது உங்க வீட்டுல ஏதாச்சும் மாதிரி ஸ்வீட் பண்ணிருக்கீங்களா, இல்லாட்டி வெளியே இருந்து வாங்குவீங்களா? மயிலாப்பூர்ல போய் முறுக்கு, லட்டு. That's why I miss my mother. ஏன்னா அம்மா இருந்தாங்கன்னா அவ்வளவு ஸ்வீட்ஸ் உட்கார்ந்து அவங்களே பண்ணுவாங்க. அது சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்ப நாங்களும் ஒரு அளவுக்கு அது பரவாயில்ல. கிட்டத்தட்ட எங்க மதரோட டேஸ்ட் உங்களுக்கு வருது. எப்படி இப்ப இல்லன்னு சொல்றீங்களா? இருக்குன்னு சொல்றேன் அந்த அளவுக்கு. ஏன்னா நான் சொல்லி கொடுக்குறேன். ஏன்னா நான் எங்க அம்மாட்ட இருந்து கத்துக்கிட்டதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன். சமையல் ரூம் பக்கமே பார்த்ததே இல்ல. நல்லா சமைப்பேன். நீங்க கோச்சிக்காரங்க நல்லா சமைச்சு போட்டிருக்கேன். உங்களுக்கு சிக்கன் மட்டன் நல்லா சமைப்பேன். சமையல் ரூமுக்கு வந்தா பாத்துட்டே இருக்கேன், தலைகீழ இருக்கும். சரி, ஓகே ஓகே. நான் ஒரு நாள் உங்களுக்கு எல்லாம் சமைச்சு தரேன். நீங்க வீட்டுக்கு கூப்பிடுறேன். உங்களுக்கு எல்லாம் ஆடியன்ஸ் பையனை பார்த்து கேட்டுட்டு இருக்காங்கம்மா. ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு உங்களை நான் கேள்வி கேட்க போறேன்னு நிறைய பேருக்கு தெரிஞ்ச உடனே அவ்வளவு பேரும் இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்கணும். இந்த மாதிரி எல்லாம் என்ன சொல்றது, கான்ட்ரோவர்ஷியலா கேட்காதீங்க, ஜாலியா அவர்கிட்ட கேளுங்கன்னு சொல்லி. எதுக்கு வேண்டாமே, இன்னைக்கு ஒரு நல்ல நாளும் அதுவா எதுக்கு இருந்தா கூட உங்களை பத்தி சில விஷயங்கள் அவங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அவங்களுக்காக நான் இந்த கேள்வியை கேட்கிறேன். உங்களுக்கு எப்பவுமே இந்த தேசப்பற்று, இந்த ஒரு பேட்ரியாட்டிக் ஃபீலிங் அதிகமா இருக்கு? அதாவது நீங்க சின்ன வயசுல நான் ஒரு போட்டோ பார்த்தேன். நீங்க என்சிசில நீங்க ரிபப்ளிக் பரேட்ல கலந்து, ஆமா, அதுல அப்பத்துல இருந்து உங்களுக்கு இந்த பேட்ரியாட்டிசம் பத்தி ஒரு உணர்வு இருந்ததா? ஏன்னா உங்க படத்துல கிட்டத்தட்ட நீங்க நிறைய அந்த பேட்ரியாட்டிக் படங்கள் நிறைய பண்ணிருக்கீங்க. உங்க கையில இந்தியன் பிளாக பச்சை குத்திருக்கீங்க. ஐயோ, அது எப்படி நீங்க அந்த பச்சை எல்லாம் குத்துறீங்க? நீங்க குத்துறீங்கன்னு சொன்னா நான் ஓடி போயிட்டேன். பச்சை கிடையாது, அது ட்ரை கலர், 3 கலர் இருக்கு. பச்சை குத்துற அந்த காலத்துல வெறும் பச்சை கலர் தான் தெரியும். இதுல மூவர்ண கொடியை தான் இங்க குத்திருக்கேன். அதை என்ன பொறுத்த வரைக்கும், நீங்க தான் கேள்வி கேட்க சொன்னீங்கன்னு சொன்னீங்க. என்ன பொறுத்த வரைக்கும் பேட்ரியாட்டிக் ஃபீலிங் அப்பயே வந்துச்சுன்னு சொன்னா அது கிளீஷியா இருக்கும், அது பொய்யா இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல்ல அதாவது ஆர்மி வருவீங்க, அப்புறம் நேவி, அப்புறம் ஆவிங் இருந்துச்சு. ஸோ அந்த ஆவிங் ரொம்ப பிடிச்சது. ஏன்னா ஃப்ளையிங்கு, ஒரு ஏர்ஃபோர்ஸில் இருக்கிறவங்க இதெல்லாம் ஒரு கற்பனை உலகத்தில் சந்திச்சதுனால எனக்கு ஏர்விங் நான் சூஸ் பண்ணேன். அப்போ 1970 ரிபப்ளிக் டே பரேட் நான் பார்ட்டிசிபேட் பண்ணன்றது அது மிகப்பெரிய ஒரு சாதனைன்னு சொல்லணும். ஏன்னா சிம்பிளா அவ்வளோ எளிதா யாரும் போயிட முடியாது.
அந்த ட்ரைனிங், அதுக்கு காம்படிஷன், அதுல வந்து காம்படிஷன் அப்படின்னு சொன்னா எல்லா ஸ்கூல்ஸ்லயும் வந்து செலக்ஷன், அந்த செலக்ஷன்ல நான் வந்து வெற்றி பெற்று நான் டெல்லி போனேன்னா அது மிகப்பெரிய ஒரு அனுபவம் தான் சொல்லணும். அதுல வந்து ஒரு ப்ரௌட் மூமெண்ட்ஸ். இப்ப நம்ம பார்க்கும்போது அதே ரிப்பப்ளிக் டே பரேட் எல்லாம் வந்து நடக்கும்போது டெல்லியில இந்த சாலையில் நானும் நடந்திருக்கிறேன்னு நினைச்சு பார்க்கும்போது அந்த ஃபீலிங் எனக்கு பேட்ரியாட்டிக்கா தெரியுது இப்போ. அப்ப அது பேட்ரியாட்டிக் ஃபீலிங்கோட கலந்துக்கிட்டேன்னா தெரியாது. பட் ஹேவிங் கேரக்டா நடந்தது, ஐ வாஸ் ப்ரவுட் டு வாக் ஆன் தட் டே. ஆனா அதுக்கு பிறகுதான் நான் வந்து பச்சை குத்திக்கிட்டேன். பச்சை குத்துறதுக்கு காரணம் ஒரு இந்தியன் நான் ஃபீல் பண்ணோம். என்னை பொறுத்த வரைக்கும் சமத்துவம்னு ஒரு கட்சி நான் துவங்கியிருந்தாலும் அந்த சமத்துவம் என்ற கொள்கை வந்து எனக்கு அடிப்படையில் இருக்குது. எனக்கு எல்லாரும் ஒண்ணு, எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும், நாம் எல்லாரும் ஒண்ணுன்னு சொல்லும் போது இந்தியன் என்ற பெருமை தான் எனக்கு முக்கியமா தெரிஞ்சது. தமிழ் என்ற பெருமை ஒரு புறம் இருந்தாலும் இந்தியன் அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப பெருமையா இருந்தது. அதனால அதுக்கு அடையாளம் என்ன, ஒரு பிளாக் வந்து இங்க குத்திக்குவோம். அது வந்து எனக்கு ஒரு கிவ்ஸ்மி சன் ராகுல் கூட நான் வந்து குத்தணும்னு சொன்னா நீ வேண்டாம்னு சொல்லிருக்க. பச்சை எதுவுமே வாழ்க்கையில வந்து வலி எல்லாம் வரதான் செய்யும். அப்ப சரி, அப்ப இப்ப நீங்க சொன்னீங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னு. அந்த மாதிரி சந்தோஷமா எல்லாரும் இருக்க முடியுமா? அப்படி யாரும் சந்தோஷமா இல்லைன்னா எந்த அளவுக்கு உங்களை அது பாதிக்கும்? கண்டிப்பா. ஹெல்ப் பண்றது மிகப்பெரிய மகிழ்ச்சி எனக்கு. அது உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதுல கரெக்ட். இது அவருக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். இதுல நான் ஒண்ணு சொல்லணும்னு நினைக்கிறேன். நானே சொல்றேன், ஏங்க இந்த மாதிரி பண்றதுனால அவங்களுக்கு அதோட வேல்யூ தெரியுமான்னு எனக்கு தெரியல. அதாவது உங்களுக்கு திருமணம் செய்யறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி யாரோ 2 பேர் பேசிட்டு இருந்தாங்க. பேசிட்டு இருக்கும் போது அவங்க என்ன சொன்னாங்க, சார் சரத் சார் கிட்ட போய் கேட்டா அவர் ஈஸியா கொடுத்துருவாருன்னு. அப்ப நான் உங்களுக்கு போன் பண்ண ஞாபகம் இருக்கு. போன் பண்ணி சொன்னேன், இந்த மாதிரி பேசுறாங்க, கொஞ்சம் ஜாகிரதையா இருங்கன்னு நான் சொன்ன ஞாபகம் எனக்கு இருக்கு. சோ சம் பீப்புள் அது வந்து ஒரு அட்வான்டேஜா எடுத்துக்குவாங்க. கரெக்டா? கர்ணனா இருக்கிறது வந்து இன்னைக்கு இந்த உலகத்துல இந்த டைம்ஸ்ல அது சாத்தியமா? சாத்தியம் கிடையாது. அட்லீஸ்ட் ஒரு எண்ணத்தை நான் பதிச்சிருக்கேன்ற சந்தோஷம் எனக்கு இருக்குல்ல. சார்கிட்ட போனா பணம் வாங்கலான்றது நினைச்சாங்களே, அந்த அளவுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். அந்த அளவுக்கு சந்தோஷம் மாட்டேன். அது வந்து உதவி பண்ற மனப்பான்மை எல்லாருக்கும் வரும். இன்னைக்கு வந்து எல்லாரும் சந்தோஷமா இருக்குன்னு எல்லாரும் முயற்சி பண்றோம். அது நமக்கெல்லாம் கிஃப்டட் பீப்புள் நான் சொல்வேன். ஏன்னா நடிகனாவதோ நடிகையாவதோ வந்து சாதாரண விஷயம் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கோயிலுக்கு போறோம். கோயிலுக்கு போகும்போது இப்ப ரசிகர்களே இருக்காங்க. சாமி கும்பிடுறத விட்டு நம்மள வந்து ஆட்டோகிராஃப், ஒரு போட்டோ இருந்து சாமி கும்பிடுவோம்னா, இல்லைங்க சாமி எங்கேயும் போக மாட்டாரு நீங்க அப்படின்னு சொல்ற போது ஒரு புறம் ஒரு வேதனையும் வருது. ஏன்னா அங்க வந்து கடவுளுக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும், கடவுளை நம்மளும் சாமி கும்பிட தான் வந்திருக்கோம் நினைக்கும் போது அப்ப எவ்வளவு ஒரு பெரிய பாக்கியமான ஒரு பிறவி நாம் என்று சிந்தித்து பார்த்து வைக்குது. அப்ப நம்ம எப்படி நடந்துக்கணும், மற்றவங்களுக்கு உதவியா இருக்கணும், நல்லது பண்ணணும், எல்லாரும் ஹாப்பியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும் நினைக்கிறது ஒரு சிறந்த பிறவி நடிகனாகவும் நடிகை பிறக்கிறது நான் நினைக்கிறேன். நல்ல விஷயம் தான். எனக்கு பல கேள்விகள் நான் கேட்கணும்னு நினைக்கிறது வந்து, நான் வந்து பார்க்கின்ற ஒரு ராதிகா அப்படின்னு சொன்னா ஒரு சிறந்த ஒரு நடிகை என்னை பொறுத்த வரைக்கும். அது வந்து எங்க கேட்டாலும் பல தடவை சொல்லியிருக்கேன். ஏன்னா இது இப்ப நடிச்ச படங்கள் நிறைய படங்கள் பார்த்திருக்கேன். நிறைய படங்கள்ல வந்து இன்னைக்கு அண்மையில பார்த்தா கூட நானும் ரவுடி தான் பார்த்தேன். அதுலயும் வந்து அதுல வந்து சீன்ஸ் குறைவா இருந்தாலும் இந்த பெர்ஃபார்மன்ஸ் மேல நிறைய படங்கள், ஒரு கிழக்கு சீமையில, பசும்போன், ஜீன்ஸ், வெரிட் கேரக்டர்ஸ் and you are able to handle. அது வந்து ரொம்ப ரசிச்சு பார்த்திருக்கேன். எனக்கு அதோட ரொம்ப பிடிச்சது ஒரு நாள் பாலா சார் வந்து டைரக்டர் பாலா சார் ஃபோன் பண்ணி இரவு ஃபோன் பண்ணி டைரக்டர் பாலா பேசுறேன்னு எனக்கு ஒரு விஷயத்துல டவுட். எனக்கு நைட்ல வந்து என்னது பாலா சார் நைட் ஃபோன் என்ன விஷயம் பாலா, இல்ல நான் வந்து பசும்போன் பார்த்துட்டு இருக்கேன், ரொம்ப பிரமாதமா இருந்துச்சு, நான் பல தடவை பார்த்தாலும் வீடு மேடம் இருக்காங்களா பேசலாமான்னு பேசிட்டு இருந்தேன். என்ன கேட்டார் அப்படின்னு கேட்டோட பசும்போன் படத்தை பார்த்து ஜஸ்ட் இமோஷனல் அபவுட் இட் பேசினான்னு சொன்னாங்க. அது மாதிரி பல பேர் இந்த நடிப்புல லயிச்சு போயிருக்காங்க. இப்போ அந்த கலை உலகத்தில் நான் வந்து சாதிச்சிட்டேன், திஸ் இஸ் மை லிமிட், இதோட இன்னும் நிறைய கேரக்டர்ஸ் பண்ணணும்னு டு யூ திங்க் யூ கேன் டு many more films? இன்னும் உங்களுக்கு வந்து தீனி போடுற அளவுக்கு படங்கள் வரலைன்னு நினைப்பீங்களா, இல்லாட்டி இல்ல நான் எல்லாமே ஆல்மோஸ்ட் எல்லா கேரக்டர்ஸ் நான் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய? இல்ல என்னால அப்படி நினைக்கவே முடியாது. எனக்கு நான் நடிகை ஆகணும்னு நினைக்கல, அது உங்களுக்கு தெரியும். எனக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட் இருக்கு. கிழக்கு செம்மையில அந்த முதல் படம் கிழக்கே போய் அதுலயே யூ ஆர் லுக்கிங் வெரி நைஸ். அதெல்லாம் டான்ஸ்லாம் ஆடிப்பீங்கல்ல, ரொம்ப ரசிச்சு பார்த்தேன். அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அதுல எல்லாம் சொல்லுவேன், அந்த மான் மாதிரி துள்ளி போன ரொம்ப பிரமாதம். அந்த மாதிரி யாராலையும் பண்ண முடியாது. அப்ப பணம் பார்த்தாங்க இந்த அளவுக்கு வந்திருப்பேன் நினைச்சாங்களான்னு எனக்கு டவுட் தான். ஐயோ நானே நினைக்கல. நான் இன்ன வரைக்கும் இப்ப வரைக்கும் எனக்கு வியப்பாவும் இருக்கும். நல்லா நடிச்சீங்கன்னு சொன்னா சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ஒரு 100% எஃபர்ட் போடுவேன்.
பட் இது நான் நல்லா நடிச்சேன்னா எனக்கே ஒரு சின்ன டவுட் இருக்கும். பட் எனக்கு எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அந்த கேரக்டரை வித்தியாசமாவும் அதுல ஒரு டிஃபரன்ஷியேட் பண்ணணுங்கிறது நான் பிகினிங்ல இருந்து பண்ணிருக்கேன். சோ இன்னும் அதுதான் நான் கடை பிடிச்சிட்டு இருக்கேன். ஜீன்ஸ்ல வந்து ஐ லவ் தட் ரோல். அந்த ரொம்ப டஃபா ரோல், வெரி டிஃபிகல்ட் ரோல் டு பிளே. ஒரு இமேஜ தாண்டி ஒரு ரோல், அதுல ஒரு ஆல்மோஸ்ட் வில்லி ரேஞ்சில் அது ஒரு கர்ப்பிணி பெண்ணை வந்து இன்சல்ட் பண்ணி பேசுற மாதிரி இருந்தது. சோடா வாங்கி கொடுத்தீங்கன்னா எப்படி பேச அந்த டைலாக? உனக்கு ஆடு வாங்க தெரியாது, கோழி வாங்க தெரியாது, ஜோடா மட்டும் வாங்கி குடிக்க தெரியுமோ. அந்த இது வந்து எல்லாரும் பாத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஹிந்தியில வந்து ஹிந்தி பிலிம்ஸ், சிவாசி கூட தமிழ்ல அந்த படம் நசீப் அப்னா ரிஷி கபூரோட. ரிஷி கபூர் நல்லா ஃபேரா இருந்திருப்பாரு. அப்ப எப்படி நல்லா? ஐயோ எனக்கு ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ஆயிடுச்சு. அவர் ஒரு ஃபேர்னா அது ஒரு ரொம்ப ஒரு புதுமையான ஃபேர்னஸ். அவங்க அந்த கபூர் ஃபேமிலியே அப்படியே பால் கூட சொல்ல முடியாது, ஒரு மாதிரி. அதுவும் எனக்கு மேக்கப் கிடையாதா, கை அப்படி பக்கத்துல வச்சா ஐயோ கடவுளே எனக்கு சங்கடமா இருக்கும். எங்க அம்மாவை திட்டுவேன் நான், ஏமா கல்யாணம் பண்ண போகும்போது நல்ல ராஜ் கபூர் அந்த மாதிரி எல்லாம் கல்யாணம் பண்ணக்கூடாது, சேரா பிறந்திருப்பேன் அப்படின்னு. எங்க அம்மா வந்து சிரிப்பாங்க. இப்ப கேட்ட கேள்விக்கு பதில் வரலையே. ஏதாச்சும் ஒரு கேரக்டர் இப்ப இது மாதிரி பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்கு, ஏதாச்சும் ஒரு கேரக்டர் இருக்கா? அப்படி எல்லாம் கிடையாது. எனக்கு எது கொடுத்தாலும் டிஃபரெண்டா பண்ணணும்னு நினைப்பேன். உங்களுக்கு அது மாதிரி இருக்கா? ஏன்னா எனக்கு வந்து உங்க படங்கள் வந்து உங்களுக்கு தெரியும், நான் ரொம்ப சிவியரான கிரிட்டிக். பிடிக்கலன்னா நீங்க அப்படியே பாப்பீங்க, பிடிச்சிருக்கா பிடிக்கலையா ஏதாவது நான் தப்புன்னு சொல்லிடுவேன். பட் எனக்கு வந்து நட்புக்காக ரொம்ப 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 பிடிக்கும். ஆக்சுவலா நான் அழுதுன்னு சொல்லலாம். அந்த படம் ஹீரோஸ்ல வித்தியாசமான கெட்டப்ஸ் போட்டு கன்வின்சிங்கா இருக்கக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட்னா நீங்க காஞ்சனா நடிக்க போகும்போது நான் சத்தியமா நீங்க அந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்றீங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாது. ரஜினி சார் என்ன வந்து அந்த படம் வந்து லண்டன்ல நம்ம வந்து கோச்சரியானுக்கு வந்து ஷூட்டிங் இருக்கும்போது சார் அந்த படத்தை பார்த்துட்டே இருந்தேன், என்ன படம் ஒரு மாதிரியா போயிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது என்ட்ரி வந்து அப்படியே எந்திரிச்சு உட்காந்து சார் ரொம்ப பிரமாதம் சார். ஏன்னா அது அந்த கேரக்டர் நிறைய பேர் பாதிச்சிருக்கு. ஏன்னா இப்போ வந்து சிசிஎல் கிரிக்கெட் வந்து இதில் வரும்போது கூட சல்மான் பாய், சொஹேல் எல்லாருமே அவங்க வந்து ஹிந்தியில வந்து அந்த படத்தை வந்து நீங்க பண்ணணும் நான் நினைச்சேன். சரி என்ன பண்ண சொல்றாங்களோ அந்த படத்தை ரைட்ஸ் வாங்கி அவங்க பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னு நினைச்சேன். இல்ல அந்த கேரக்டரை நீங்க தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொஹேல் சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. என்னை பொறுத்த நிறைய படங்கள் பண்ணிட்டா நட்புக்காக வந்து ஒரு ரொம்ப இமோஷனலான ஃபிலிம். நட்புனா என்ன, ஒரு உறவு, ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு பக்கம் வந்து சகோதரர்கள் சகோதரி பாசத்தோட நட்பு, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ன்றது ஒரு எல்லாருக்குமே நண்பர்கள் சிலர் இருப்பாங்க. அந்த நண்பர்களுக்கு வந்து உதாரணமா அந்த படம் கடைசி வரைக்கும் இறக்கும் போது கூட இருவரும் ஒரே மாதிரி விழுந்து இறக்குறது, அந்த ஆட்சியோட சீன். நட்பு அப்படிங்கறது ஒரு இலக்கணமா வச்சு எடுத்தாலும் அதுல அந்த ஆட்சி கூட அது ஒரு சீன் வந்து டெரிஃபிக்கான. அது வந்து அந்த சீன் சொல்லும் போதே எனக்கும் ஆட்சிக்குமே கண்ணீர் வந்துருச்சு. ஏன்னா ரவிக்குமார் அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அந்த காட்சி சொல்லும் போது ரவிக்குமார் வந்து எக்ஸ்பிரசிவா சொல்லி கொடுப்பாரு. அது சொல்லும் போதே அந்த சீன் சொல்லும் போதே அழுக வரும்போது படத்தை பார்த்தவங்களுக்கு எப்படி அழுக வந்திருக்கும்னு நினைச்சு பாக்குறேன். அது மாதிரி நிறைய படங்கள் நாட்டாமை, சூரியவம்சம் எல்லாமே ஒரு பெரிய நிறைய ஹிட்ஸ் கொடுத்த ஒன் ஆஃப் தி ஹீரோஸ் அப்படின்னு சொன்னா நான் தான் இருப்பேன். அது பெருமையாக சொல்லுவேன் நான். பட் ஏன் கேள்வி வந்து இந்த கெட்டப் எல்லாம் போடும்போது எப்படி தனியா யோசிப்பீங்க? நாட்டாமை இப்ப நான் பார்த்தேன்னா என்ன இவ்வளவு பெரிய புருவம் வச்சிருக்கேன், ஏன் தலை ஒரு மாதிரியா அப்படி சீவிருக்கேன், ஒரு மாதிரியா இருக்கேன்னு நினைச்சேன். இதே பெட்டரா பண்ணிருக்கலாமோ நினைக்க தோணும். நான் எந்த ஒரு படம் நம்ம நடிச்சாலும் இதோட பெட்டரா பண்ணிருக்கலாமோ, நம்ம ஹேர் ஸ்டைல் நல்லா இருந்திருக்கலாமா இப்படி நினைக்க. வி ஆல்வேஸ் கான்ட்ரடிக்ட் அவர் செல்ஸ் அண்ட் கிரிட்டிசைஸ் அவர் செல்ஸ். நம்ம முதல்ல நம்மளே கிரிட்டிசைஸ் பண்ணி பாத்துக்கணும், என்ன நடிச்சிருக்கேன் அப்படி நம்மளே சொன்னாதான் அடுத்த படம் நல்லா நடிக்க முடியும். அந்த மாதிரி பார்க்கும்போது எனக்கு வந்து இந்த கெட்டப்லாம் போடும்போது டைரக்டர் ஒரு இந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது அது நம்ம பண்றோம். அது சம்பவம் எந்த ஒரு படம் நான் பண்ணியிருந்தாலும், அது சூரிய வம்சமா இருந்தாலும் சரி, நாட்டாமையா இருந்தாலும் சரி, நட்புக்காக இருந்தாலும் சரி, அது சம்பவர் வந்து அந்த கெட்டப் வந்து அமைஞ்சிருது. அது வந்து ஏற்றுக்கொள்ளப்படுற மாதிரி இருக்கு. அதுதான் இப்ப வந்து குருநாதன் சொன்னா பாரதி ராஜா சார். பாரதி ராஜா சார் வந்து படம் பண்ணும்போது how did you feel முதல் படம் பண்ணும்போது? அவர் வந்து நான் இன்னைக்கு இன்ன வரைக்கும் கேட்பேன், எப்படி சார் என்ன செலக்ட் பண்ணீங்க, நான் ரொம்ப பேடா இருந்தேன் அப்படின்னு. பெரிய ஸ்பார்க் ஐடென்டிஃபை, நாளைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஆர்டிஸ்டா வருவாங்கன்ற ஒரு எண்ணம் அவருக்கு வந்திருக்குல்ல. நான் நிறைய பேரை சந்திச்சிருக்கேன்.
ஆக்டர்ஸ், பொலிட்டிஷியன்ஸ், பிசினஸ் பீப்புள், ஸ்போர்ட்ஸ் பீப்புள் எல்லாமே பார்த்திருக்கேன். பட் உங்களை பார்க்க போகும்போது உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம் வந்து பெர்செவரன்ஸ், இந்த விடாமுயற்சி இருக்கு பாருங்க. I have never seen it in a lot of people. இப்போ ஒரு நடிகரா நீங்க நிறைய படங்கள் எல்லாம் பார்த்தீங்க. So what do you feel? இவ்வளவு ஒரு திறமை உங்களுக்கு, you think you have come somewhere or இதுக்கு மேல உங்களுக்கு ஏதாவது இருக்கா, நீங்க அடையணுமா, அடைய போறீங்களா, என்ன? என்னை பொறுத்த வரைக்கும் கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு நினைக்கிறவனா. என்னை பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிறேன்னா, சினிமா உலகத்தை பொறுத்த வரைக்கும் கலைத்துறையில வந்து சாதிச்சுட்டேன்னு சொல்லி யாராலையும் சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு புதுமை, ஒரு புது இயக்குனர்கள், புதிய பரிமாணங்கள் நிறைய வருது. இப்ப காஞ்சனாவே வந்து லாரன்ஸ் மாஸ்டர் வந்து என்ன சொல்லும் போது, மாஸ்டர் என்ன மாஸ்டர் இந்த கேரக்டர் நான் வந்து வந்தாரு சிரிச்சுட்டானே இந்த படம் அவுட் ஆயிடும் மாஸ்டர். அது வந்து சிரிக்க மாட்டாங்கண்ணே, அந்த நீங்க வந்து நின்னாலே நல்லா இருக்கணும், அது நீங்க மாதிரி பண்ணா இல்ல நான் ஷோல்டர்ல பெருசு இது எப்படி ஏத்துக்குவாங்க லாரன்ஸ் நான் சொல்லும் போது கன்வின்ஸ் பண்ணார்ல. அது நான் கன்வின்ஸ் ஆன பிறகு முதல் சீனே வந்து ஒரு அரவாணியை பற்றி, அது அவங்களுடைய நிகழ்ச்சி, அவங்க வந்து எப்படி சமுதாயத்தை வந்து புறக்கணிக்கப்படுகிறார்கள், அவங்களுக்கு என்ன ஒரு அவங்களுக்கு வந்து அதிக வாய்ப்பு இல்லாமல் போகுது அப்படின்னு சொல்ற ஒரு சீன் நடிக்கும் போது வெரி ஸ்ட்ராங், அறியாமே எல்லாருமே கண்ணீர் விட்டு அழுகின்ற ஒரு சூழல் நான் அன்னைக்கு பார்த்தேன். அப்ப எந்த அளவுக்கு அந்த கேரக்டர் வந்து வெற்றி பெற்று விட்டது அன்னைக்கு நினைச்சேன். அது என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய கேரக்டர்ஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். இன்னும் நிறைய விஷயம் என்னிடம் இருந்து ஒரு இயக்குனர், ஐ வாண்ட் டு பிகம் த டைரக்டர்ஸ் ஆக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறேன். அது வந்து சினிமா துறையில. நான் கேக்குறது உங்க வாழ்க்கை பயணத்துல இன்னும் என்ன இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? இதுக்கு மேல என்ன அப்படின்னு சொல்லும் போது முயற்சி. எல்லாருமே எந்த ஒரு தொழிலா இருக்கட்டும், அது இல்லைன்னா ஒரு கலைத்துறையா இருக்கட்டும், அரசியலா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே முதன்மையாக வர வேண்டும் என்று நினைக்கிறவங்க தான் எல்லாருமே இருப்பாங்க. அப்ப அதை நோக்கி நான் பயணிக்கிறேன்னா அதுக்கு வந்து அதுக்கான முயற்சி எடுத்துக்கணும் முதல்ல பார்க்கணும். எல்லாருமே ரொம்ப சிம்பிளா நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, என்னுடைய வாழ்க்கையில வந்து நான் வந்து கட்சி ஆரம்பிச்சு அடுத்து நான் முதலமைச்சர் ஆகணும் அப்படின்றதுலாம், அது எல்லாரும் வந்து சாதாரண சிந்தனைக்கு உட்பட்டதுதான். அது என்னை பொறுத்த வரைக்கும் உங்களை வந்து தகுதி வாய்ந்தவராக உருவாக்கி கொண்டிருக்கலாம்னு ஒண்ணுமே நான் அனலைஸ் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ அந்த தகுதி எப்போ வரும்? அப்ப நம்ம சர்வீஸ் மூலமா தான் வரும். மக்களை நம்ம வந்து அடைஞ்சிருக்கணும். மக்களுக்கு எஸ் இஸ் a வெரி ஏபிள் லீடர் அப்படின்னு நினைக்கணும். அதை அடையிறதுக்கான முயற்சி கண்டிப்பா நான் எடுத்துட்டு இருக்கேன். அதை என்னுடைய இதை பார்த்தீங்கன்னா மாற்றத்தை நோக்கி உருவாக்கி, அந்த மாற்றம் தான் என்னன்னு மக்களுக்கு நான் புரிய வைக்கணும். அந்த மாற்றம் எப்படி இருக்கணும், இந்த உத்தோப்பியன் ட்ரீம். என்னை பொறுத்த ஏழை பணக்காரன் ஜாதி மதத்தை கடந்து ஒரு சிறந்த ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் நினைக்கிறேன். எனக்கு அதை எப்படி கொண்டு போய் சேர்க்கணும்? ஏன்னா அரசியல்னாலே ஒதுங்கி போறவங்க நிறைய பேர் ஆயிட்டாங்க. 80% ஆஃப் பீப்புள் வந்து அரசியல் வந்து இருக்கிறவங்க வந்து கட்சிகள்ல இருப்பாங்க, ஆனா அது வந்து எதற்காக இருக்காங்க தெரியாம இருக்கிறவங்க இருப்பாங்க. ஒரு கன்விக்ஷனோட ஆல்மோஸ்ட் 60 years ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் நம்ம என்ன சாதிச்சிருக்கோம், இப்படிலாம் நிறைய திங்க் பண்றேன். இந்த நிறைய சிந்தனைகள் வந்து எப்படி அதை வந்து ஒன்னா கொண்டு வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும்ன்றது எனக்கு ஒன்றும் தெரியல. அதுக்கான முயற்சி, அதை என் காலத்துக்கு பிறகாவது இந்த மாதிரி சிந்தனைகளை என்னால் பதிக்க வைக்க முடியும்னா அப்படிப்பட்டவன். அது நான் வந்து முதலமைச்சராக உங்களில் ஒருவனை முதலமைச்சராக தகுதியை உருவாக்கணும்னு நினைக்கிறது தான் என்னுடைய கொள்கை. அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஒரு அது வந்து இதுதான் ஒரு எல்லை அப்படின்னு வச்சுக்கிட்டு நான் பயணிக்கல. நான் வந்து மக்கள் சேவை செய்ய வந்திருக்கேன். அது எப்படி வேணா எடுத்துக்குவேன். பட் நான் அது உறுதியா இருக்கேன். அதுல இந்த மாதிரி ஒரு ட்ரீமுக்கு வந்து மக்கள் கிட்ட தானே மாற்றம் வரணும். கண்டிப்பா மக்கள் வந்து ரொம்ப மாறணும். மக்கள் வந்து ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும் நினைச்சா, மாற்றம் என்பது வந்து அவங்க மனசுல என்ன நினைக்கிறாங்கன்றது வந்து இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் திங். இந்த சினிமா மாதிரிதான். இந்த படம் வந்து ஹிட் ஆகுமா ஆகாதான்றது, நம்ம படம் எடுப்போம், நம்ம 10 தடவை போட்டு பார்ப்போம், அதுக்கப்புறம் பிரமாதமா தான் இருக்குன்னு நினைப்போம். ஆனா மக்கள் ஆடியன்ஸ் அந்த வெரி ஃபர்ஸ்ட் டே அந்த படம் நல்லா இல்லைன்னு சொல்லி ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி அரசியலும் அப்படிதான். அது வந்து மக்கள் சேவைக்கு முழுமையாக அர்ப்பணித்துக் கொள்கின்ற பயணம். அந்த பயணத்தில் நான் போயிட்டு இருக்கேன். அது வந்து வாட் காட் ஹஸ் காட் ஃப்ரம் எனக்கு தெரியாது. ஆனா என்னுடைய முயற்சி உறுதியா இருக்கும். நான் வந்து என்ன மாற்றம் கொண்டு வரணும் அப்படின்னு மக்கள் வந்து ரொம்ப வந்து அவங்க வந்து எல்லாத்துக்கும் கேள்வி கேட்கணும். ஏன்னா புரட்சித்தலைவர் பாடல் ஞாபகம் வருது, ஏன் என்ற கேள்வி இங்க கேட்காமல் வாழ்க்கை இல்லைன்னு சொல்ற மாதிரி எல்லாம் ஏன் இது எதுக்கு அது எதுக்கு எல்லாம் கேள்வி கேட்கணும். கேள்வி கேட்கும் போது எல்லாருமே தன்னாலே வந்து அந்த தன்னலமற்ற சுயநலமற்ற ஒரு சமுதாயத்தை உருவாக்க அவங்களால முடியும். இது வந்து எல்கைன்னு பிக்ஸ் பண்ணிக்கிட்டா அது வந்து ஒரு ஏமாற்றம்ன்றது வரும். அந்த மாதிரி எல்லையை நான் பிக்ஸ் பண்ணிக்கிறதே கிடையாது. இப்ப படங்களை பத்தி நிறைய பேசிட்டோம். சீரியஸ் பத்தி பேசலாமா? நீங்க நிறைய பார்க்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். நான் அப்பப்ப பாப்பீங்க. பார்க்கும்போது என்னுடைய சீரியல்ஸ் நீங்க பாக்குறீங்க. சரி, என்னுடைய சீரியல்ஸ்ல உங்களுக்கு பிடிச்ச சீரியல் என்னன்னு சொல்லுங்க. தொடர்ந்து பாக்குறது, ஆனா கண்டினியூஸா நான் சீரியல்ல உட்காந்து பாக்குறதுக்கு நேரமும் கிடையாது. அது சில சமயம் பாக்குறேன். அந்த சீரியல் எனக்கு என்னன்னா, பேசிக்கா மக்களுக்கு வந்து நம்ம வந்து என்ன சொல்றோம் அப்படின்னு யோசனை பண்ணி பார்த்தா,
அதிகமான சீரியல், ஐம் நாட் டாக்கிங் அபவுட் யோர் சீரியல், அந்த பெண்கள் வந்து தைரியமா இருக்கணும்ன்றதை விட அவங்க எப்ப பார்த்தாலும் ஏதாச்சும் இப்ப வந்து நிறைய பேர் வந்து அவங்க வந்து வில்லியாவே கொண்டுறீங்க. விமன் ஆல்சோ வந்து வில்லத்தனமா அவங்க வந்து தப்பு பண்றவங்க, தப்புனா ஜெனரலா ஆர்கியூ பண்ணிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு பிரச்சனை பண்றவங்கள வந்து விமனை காட்டுறீங்க. அப்புறம் வந்து அழுக வைக்கிறது, அழுகாட்சியா எடுக்கிறீங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா. நான் எல்லா சீரியலும் நான் பார்க்கல, இருந்தாலும் மோஸ்ட்லி இமோஷனலா இருக்கிறது தான் சீரியலா, அது மட்டும் தான் நம்ம வந்து மக்களுக்கு சொல்லுவோமா? பட் மோஸ்ட் ஆஃப் த சீரியல்ஸ் அப்படிதானே இருக்கு. எனக்கு அடுத்த சீரியல்ஸ் பத்தி எனக்கு சொல்ல தெரியாது. பட் நான் வந்து பர்சனலா ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்குவேன் என்னுடைய சீரியல்ஸுக்கு. ஐ மேக் ஷுர் தட் இந்த மாதிரி ஒரு ரொம்ப நெகட்டிவ் உணர்ச்சி கொடுக்கற மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறது நான் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா. பெண்கள் அழுகணும்ன்றது உங்களுக்கு விருப்பமா இருக்குமா? அது வந்து ஒரு ஒரு கட்டத்துல அவங்க அழுவணும்னா அழுவத்தாது தவிர சும்மா இந்த சீனுக்காக அழுகுறதெல்லாம் நான் வச்சுக்க மாட்டேன். பட் அவங்க அழுகுறது வந்து நீங்க ஏதாவது ஒரு நாள் பாத்திருப்பீங்க, யாராவது அழுதுருப்பாங்க. இப்ப அதுக்காக எல்லா சீரியலும் அழுகுறாங்கன்னு நீங்க சொல்றது நான் ஒத்துக்க மாட்டேன். உட்காந்து அழுதுட்டு இருக்க கூடாது, அதெல்லாம் ஒண்ணுமே. இன்னைக்கு வந்து என்ன சொல்றது, அதெல்லாம் ஒண்ணுமே புரட்சி ஏற்பட்டிருக்கு, விமன்ஸ் லிபரேஷன், எமான்சிபேட்டட் விமன் அப்படின்னு சொல்றோம். அப்ப அவங்க போல்ட் ஆயிட்டாங்க. நீ விமன் ஆர் வெரி போல்ட் இல்லையா, அவங்க வந்து ஈக்குவல் டு மேன் அளவுக்கு வந்தாச்சு. ஆல்மோஸ்ட் அவங்க வந்து ஒரு சமநிலைக்கு வந்துட்டாங்க. எல்லாருடைய வீட்லயும் அந்த சீரியலை பாக்குறாங்க. அப்படி இருக்கும்போது எல்லாருமே பார்த்து எல்லாருமே ரசிக்கிற மாதிரி நீங்க வந்து சினிமால பி சென்டர் பாப்பாங்க, சி சென்டர் பார்க்க மாட்டாங்க, அது மாதிரி எல்லாம் நீங்க சொல்லுவீங்க. பட் சீரியல்ல அது சொல்லவே முடியாது. எல்லாருமே எல்லா வீட்லயும் எல்லா from all sorts of society, from different strata of society அவங்க பார்க்கணும். பட் ராதிகா அப்படின்னு சொன்ன உடனே வெளியே இருக்க இமேஜ் வந்து she is a tough lady. அப்புறம் அவங்களோட கோபமாவே தெரியுறாங்க எப்ப பார்த்தாலும். அதாவது மார்ச் 8 அதாவது விமன்ஸ் டே வந்தாலே லாட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் தே கால் யூ, ஏன்னா தே ஃபீல் யூஆர் ஐகானிக் வித் விமன் நினைக்கிறாங்க. வாட் டு யூ திங்க் அபௌட் தட்? நீங்க சொல்லும் போது எனக்கு ரொம்ப நான் வந்து ஒரு பத்திரிகையாளராக இருந்து வந்ததால் கேள்வி கணைகளை இல்ல, நீங்க சொல்லும் போது எனக்கு என்ன சொல்றது தெரியல. தேங்க்யூ, ரொம்ப தமாஷா பேசுறீங்க. பட் எஸ் தேங்க்யூ. ஐ எம் ரியலி எம்பாரஸ்ட். நீங்க சொன்னது நிறைய பேருக்கு என் மேல ஒரு பெர்செப்ஷன் இருக்கு, அது அவங்களுடைய பெர்செப்ஷன். நான் டஃப்ங்கிறது அவங்களுக்கு தெரியுது. நான் கோவம்னு நீங்க எப்படி சொன்னீங்க? யாருமே எனக்கு அப்படி சொன்னதே சொல்ல முடியாது. நீங்க தான் சொல்றீங்க எல்லாம் கோவம் வராது, கோவப்படவே மாட்டாங்க, சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ரொம்ப நல்ல பெண், ரொம்ப நல்ல பெண்மணி. என்ன நீங்க கிண்டல் பண்றீங்க? சாரி, அவங்க ஆடியன்ஸ் சொல்லிட்டேன். சாரி இல்ல உண்மையிலே கோவம்லாம் பட மாட்டாங்க, ரொம்ப நல்லவங்க. இன்னைக்கு இருக்கிற சமுதாயத்து பெண்களுக்கு வாட் யூ வாண்ட்? டெஃபினட்டா இன்னைக்கு இருக்கிற பெண்களுக்கு நான் அது வந்து அவங்க வந்து அது ஒரு ரோல் மாடலா எடுத்துக்கிட்டாங்கன்னா ஐ எம் வெரி ஹாப்பி. ஏன்னா ஐ ஃபீல் நமக்குள்ள இருக்கிற ஸ்ட்ரென்த் இன்னும் நிறைய பெண்களுக்கு தெரியல. ஸ்ட்ரென்த்ங்கிறது வந்து ஒரு ஆம்பளை எதிர்த்தோ இல்லாட்டி ஐ எம் நாட் சேயிங் ஒரு நெகட்டிவ் ஃபீலிங்கா சொல்லல. as an equal, as a person, ஒரு பெண்ணுக்கு இருக்கிற ஒரு தைரியமும், ஒரு பெண்ணுக்கு இருக்கிற ஒரு the way she can look at so many things at the same time, எல்லா விஷயங்களும் ஒரே நேரத்துல பார்க்கக்கூடிய ஒரு சக்தி பெண்ணுக்கு கண்டிப்பா இருக்கு. அத வந்து பயன்படுத்துற மாதிரி அவங்கள என்ன சொல்றோம், அதை வந்து வளர்க்கணும். அந்த எண்ணம் வந்து அவங்க வளர்க்கணும். they should not think என்னைக்குமே வந்து ஐயோ இது என்னால முடியல அப்படின்னு அவங்க நினைக்க கூடாது. நம்மால முடியும் அப்படின்னு நினைச்சாலே பாதி விஷயங்கள். இன்னைக்கு உள்ள பெண்கள் எல்லாம் அப்படிதான் இருக்காங்க நான் நினைக்கிறேன். அது வெரி போல்ட் அண்ட் டிசிசிவ் அண்ட் டிசிஷன் மேக்கிங். பட் போல்ட் அண்ட் பீங் நெகட்டிவ் ஆர் டூ டிஃபரெண்ட் திங்ஸ். ஏன்னா குருட்டு தைரியம்னு ஒண்ணு இருக்கு, தைரியம்னு ஒண்ணு இருக்கு. கரெக்டா? அதுல வந்து பெண்கள் வந்து தைரியசாலி அப்படின்னு காமிச்சு எல்லாம் தூக்கி எறிஞ்சு பேசுறது ஐ டோன்ட் அக்செப்ட். எல்லாமே அனுசரிச்சு அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நடந்துக்கிறது வந்து அது ஒரு தனித்துவம். அது வந்து நம்ம வளர்த்துக்கணும். இன்னும் வர சீரியல் தான் நிறைய அழுகையை குறைச்சிக்கிட்டு போல்டா. என் சீரியல்ல அழ மாட்டாங்க. சரி, அடுத்து நான் பார்க்கும்போது அழுதா உடனே வந்து நான் உடனே போன் பண்ணி அது வேணா ஒரு சீனுக்கு அழலாம், அதுக்கப்புறம் இருக்காது. அது நீங்க வேணா பாருங்க. ஓகே ஓகே, நான் அப்படிலாம் கட் பண்ணிக்கலாம். இதை கட் பண்ணிட்டீங்களா? ஆக்சுவலா உங்களை ஒரு முக்கியமான கேள்வி நான் கேட்கணும்னு இருந்தேன். ஏமாற்றம் அப்படின்னு ஒரு ஃபீலிங் இருக்கு இல்லையா, ஒரு மனிதனுக்குன்னு ஒரு ஏமாற்றம். ஆனா உங்களை நான் பார்த்திருக்கேன், என்ன நடந்தாலும் அந்த ஒரு செகண்ட் தான், அந்த செகண்ட் கூட நான் பார்க்க மாட்டேன்.
அடுத்த வாட்டி நீங்க அப்படியே ரைட், அடுத்தவங்களுக்கு நீங்க தைரியம் சொல்லுவீங்க, அடுத்தவங்களுக்கு வந்து நீங்க சமாதானம் சொல்லுவீங்க. நீங்க இது எப்படி நீங்க அதை உங்ககிட்ட வளர்த்துக்கிட்டீங்க? தெரியல, அது ஒரு என்னுடைய சுபாவமே அப்படிதான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு வெற்றி தோல்வி நீ ஐ நோ வாட் யூ ஆர் ஆஸ்கிங். இப்போ வந்து அண்மையில் நடந்த நடிகர் சங்க தேர்தல் பத்தி யூ ஆர் ஆஸ்கிங். என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க எம்பி எலெக்ஷன்ல இல்ல அது தோத்துருக்கேன், நேரா வந்தேன். அதை பத்தி நெக்ஸ்ட் டே வந்து நட்புகா படத்தை ஷூட்டிங் போயிட்டேன். ஏன்னா ரவிக்குமாரே ஷூட்டிங் கேன்சல் பண்ணான்னு சொன்னா எதுக்கு சார் கேட்டேன். இல்லைங்க இவ்வளவு பெரிய டிஃபீட்டு, நீங்க எப்படி ஷூட்டிங் வருவீங்க கேட்டேன். அது வேற இது வேற சார். அது அடுத்த நாள் வேலையை தானே பார்க்கணும். வெற்றி தோல்வி வாழ்க்கையில் சர்வீஸ் சொல்லி எக்ஸ்பீரியன்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும். அது அண்மையில் நடந்த ஒரு நடிகர் சங்க தேர்தல் தோல்வி வந்து ஒரு விதத்தில் வந்து ஒரு தோல்வியாக இருந்தா கூட அதிகமான வாக்கு வித்தியாசம் பார்க்க ரொம்ப குறைவான வாக்கு வித்தியாசம் தான் தோல்வி. எப்படிதான் தோல்வி தான் ஒத்துக்கணும், அது ஒன்றும் தப்பே கிடையாது. நான் வந்து பத்திரிகையாளர் சந்திப்பில் நான் சொன்னேன், அதை பத்தி சொன்னேன். என்ன அந்த தோல்வியில வந்து அது வெற்றி தோல்வி வாழ்க்கையில் சகஜமா இருந்தாலும் அந்த குற்றச்சாட்டுகள் மட்டும்தான் என்ன வந்து இன்னும் பாதிச்சிட்டு இருக்கு. ஏன்னா உண்மைக்கு புறம்பான ஒரு செய்தியை பதிவு பண்ணி ஒரு பொய்யை வந்து 1000 முறை சொன்னால் அது உண்மையாகி விடுமோ என்ற எண்ணத்தை வந்து பதிச்சுட்டாங்களோன்ற எண்ணம். பட் அதுக்கப்புறம் வந்து தேர்தல் முடிஞ்சப்பறம் அதையும் மறந்துட்டேன். ஏன்னா அடுத்த வேலையை பார்க்கணும். அது எப்படி அது நீங்க வந்து நான் அன்னைக்கு உங்களை பார்த்தேன், அது ஒரு ஃபியூ செகண்ட்ஸ், அதுக்கப்புறம் நீங்க ரொம்ப சாதாரணமா இருந்தீங்க. அது பை நேச்சர் நான் நினைக்கிறேன். ஏன்னா அது ரொம்ப பாதிப்பா எடுத்துக்கிட்டோம்னா வந்து லைஃப்ல வந்து ரொம்ப சஃபர் பண்ணுவோம். நீங்க சொல்றீங்க நிறைய பேர் என்ன ஒரு ரோல் மாடலா பாக்குறாங்க அப்படின்னு. நான் ஆக்சுவலா உங்களை பார்த்துட்டு நான் நினைக்கிறேன் இந்த ஸ்ட்ரென்த் எல்லாருக்கும் இருந்துட்டா லைஃப் வுட் பி மச் சிம்பிளா இருக்கும். ஏன்னா இது வந்து வெற்றி தோல்வி பல தோல்விகளை சந்திச்சிருக்கேன். ஏன்னா நான் வந்து ஆல்சோ மென்ஷன், நான் வந்து ஹைதராபாத்ல வந்து ஒரு 60 அடியிலிருந்து கீழே விழுந்து அடிபட்டு கழுத்துல அடிபட்டு ரைட் வோக்கல் கார்ட் பேரலைஸ் ஆகும். என்ன வந்து சைக்கிள் ஓட்டாதீங்க, பைக் ஓட்டாத, கார் ஓட்டக்கூடாது, 2 feet ஹைட்ல இருந்து கூட குதிக்க கூடாது, குதிரை ஓட்டக்கூடாது எல்லாம் சொல்லி இதெல்லாம் நான் பண்ணிருக்கேன்னா வில் பவர் ஒன்று இருந்தது. இப்ப சுரேஷ் சார் கேட்டீங்கன்னா அவர் வந்து ஹாஸ்பிட்டல் வந்து என்ன பார்க்கும்போது டக்குன்னு எந்திரிச்சிட்டாரு, ஐயோ நைட் டவுன் அப்படின்னு சொன்னாரு. அப்ப என்ன பொறுத்த என் மனசுக்குள்ள வந்து எதையும் சாதிக்க முடியும், தைரியம் வேணும். அதுக்கு வந்து அது குருட்டு தைரியம் கூட இருக்கக்கூடாது, தைரியம் இருக்கணும். அது நியாயமான தைரியமா இருக்கணும். நியாயம் நேர்மை புறம்பா நான் வந்து எதுலையுமே ஈடுபட மாட்டேன். எது செஞ்சா நல்லது செஞ்சு நடிகர் சங்கத்தை பற்றியும் நான் வந்து அண்மையில வந்து நாசர் அவர்களும் கார்த்தி அவர்களும் வந்து சந்திக்கும் போது எல்லா டாக்குமெண்ட்டும் அவங்களுக்கு கொடுத்தேன். எவ்ரி திங் என்னெல்லாம் இது பண்ணி. ஏன்னா அதுல இன்னைக்கு கொடுக்கும் போது சின்ன அது கூட நான் மறந்துட்டேன். ஏன்னா நான் வந்து இது பண்ணிட்டாங்க, முறைகேடு பண்ணிட்டாங்கன்னு சொல்லும் போது கூட இது வந்து இந்த ஒப்பந்தத்தை ரத்து பண்ணுங்கன்றதுக்கு காரணம் கூட இல்லாட்டி கூட, எதுக்கு ரத்து பண்ண காரணம் சொல்லாட்டி கூட இதுதான் அவங்களை பாதிச்சிருக்குன்னு சொல்லி நான் 29ஆம் தேதி ஒரு வில்லிங்னஸ் கடிதம், நீங்க வந்து இதை ரத்து பண்ணிக்கிறேன் அப்படின்னு அவங்க வந்து ஒரு கடிதம் எழுதுனது கூட நான் வச்சுக்கிட்டு, இதை போய் முதல்ல காமிச்சா என்ன நினைப்பாங்க, சரி நாங்க நினைச்சது வெற்றின்னு சொல்லிடுவாங்களோ, அப்ப வந்து பொதுக்குழுல ஒப்புதல் அளிச்சவங்களுக்கு நான் ஏமாத்திட்டேனோ, இப்படி பல போராட்டங்கள் எனக்கு இருந்தது. அதெல்லாம் அவங்களுக்கு கொடுத்த பிறகு கை கொடுத்து எல்லாம் என்னுடைய ஒப்படைச்சிட்டேன். நந்தா பிளாட்ஸ் வாங்கணும், அது வந்து ஒரு சொத்து சேர்த்திருக்கோம். அப்புறம் இது சிசிஎல் வந்து 10 வருஷம் போட்டிருக்கேன். இதெல்லாம் போட்டு அவங்களுக்கு கொடுக்கும்போது எனக்கு மனசு அமைதியா இருந்துச்சு, நிம்மதியா இருந்தது. ஐ சார் ஐ வில் கோஆபரேட் வித் தம் எனிதிங் தே வாண்ட். அப்புறம் வந்து எப்படி இந்த ரத்து பண்றதுக்கு என்ன, ஏன்னா அவங்களுக்கு கொடுத்த அட்வான்ஸ் திருப்பி கொடுக்கணும், இதெல்லாம் கூட நான் நாசன் கார்த்திக் வச்சு நான் பேசினேன். ஸோ ஐம் ஃபீலிங் ஹாப்பி நவ். சரி, வெற்றி தோல்விக்கு அப்புறம் புதிய ஒரு சங்கத்தின் தலைவராக செயலாளர் பொருளாளர் வந்திருக்காங்கன்னா அவங்க தேவ் டு டேக் இட் ஃபார்வர்ட். அதுல இருந்தீங்கன்னா என்ன வந்து என்னால வந்து தே வாண்ட் மை அட்வைஸ் அண்ட் தேர். ஏன்னா கலைத்துறைக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையாலும் என்ன கூப்பிடுறாங்க. காரணம் நியாயத்தை பேசுற நம்பிக்கை அடிப்படையில், என்னோட உழைப்பின் அடிப்படையில் என்ன கூப்பிடுறாங்களே. எனக்கு நம்ம மாயத்திலிருந்து குறிச்ச மிகப்பெரிய ஆள் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் சரத்குமார் சொன்னா ஏதோ நியாயமா சொல்லுவாரு, உண்மையா வந்து பக்கத்துல இருந்து போராடுவாரு என்ற குணம் உள்ளவர் தான் அழைப்பாங்க. அது வந்து மக்கள் மத்தியில் எனக்கு தெரியும், மக்களுக்கு தெரியும். நடிகர் சங்க உறுப்பினர்கள்லாம் நான் இந்த தருணம், ஏன்னா எனக்கு வாக்களித்த அனைவருக்கும் மீண்டும் நன்றி சொல்றேன். என்னை பொறுத்த வரைக்கும் வெற்றி தோல்வி வாழ்க்கையில சகஜம். உங்களுக்கு தான் சொல்றேன், வெற்றி வந்தாலும் அதே மாதிரி தான் இருக்கணும், தோல்வி வந்தாலும் அதே மாதிரி இருக்கும். தோண்டு போய் ஒரு கார்னர்ல உட்காந்து கூடாது. ஏன்னா நீ நிறைய எங்க ஜெனரேஷன் நிறைய பேர் பாக்குறேன், சின்ன சின்ன விஷயத்துக்கு தற்கொலை பண்ணிக்கிறேன். அப்படி பார்த்தா வாழ்க்கையில் நான் 1000 தடவை தற்கொலை பண்ணிடணும். எல்லாமே வெற்றி தைரியமா சந்திக்கணும். லைஃப் இஸ் a challenge, you have to accept it. Life is a risk, you have to face it. அப்படி நினைக்கிறவனா. அதனாலதான் என்னால வந்து எதையுமே ஈஸியா எடுத்துக்க முடியுது. I only wish all these guys all the best, let them do well. They are there. கண்டிப்பா association where everybody. ஏன்னா உங்களோட அந்த குணம் அது நடந்து முடிஞ்சு போச்சு. பட் இருந்தாலும் அந்த குணம் நான் வந்து, ஏன்னா ராகுல் வந்து சின்னவன், அவன் 11 years ஆகுது. அவன் அதை பார்த்து அவன் உண்மையிலே அவன் மனசுக்குள்ள அது ரொம்ப ஆழமா பதிஞ்சது. ஏன்னா அவன் வந்து இது நான் உங்ககிட்ட இது சகஜமா பார்த்திருக்கேன். ஆனா அவன் என்கிட்ட வந்து அடுத்த நாள் சொல்றாமா,
I like the way daddy is standing up ma and answering everybody அப்படின்னா so it has affected a small child to பேசிக்கா எல்லாருக்கும் வந்து அது மட்டும் தான் நான் சொல்ல விரும்புறேன். ஏன்னா லைஃப்ல வந்து நிறைய இருக்கும், நம்ம சந்திக்க வேண்டியது பல விஷயங்கள் இருக்கு. கண்டிப்பா துவண்டு போயிட்டோம்னா we can never rise. அதாவது வந்து எப்படி விழுகிறான் என்று பார்க்க கூடாது, எவ்வளவு வேகமாக எழுந்து நின்றான்னு தான் பார்க்கணும். இட் இஸ் நாட் த ஃபாலிங், இட்ஸ் ஹவு ஃபாஸ்ட் யூ கெட் அப். அதனால என்னை பொறுத்த வரைக்கும் ஐ எம் லைக் a phoenix bird. I can never be beaten. நான் வந்து தோல்வி பல சந்திச்சிருக்கேன். நான் வந்து அதை சொன்னேன், இப்போ வந்து நான் ஒரு பாடி பில்டிங் வந்தேன்னு சொன்னாலே அது காரணம் பார்னட் என்ற ஒரு நண்பர் தான். நான் டஃப்னு நினைச்சிட்டு இருந்தேன், அவன் வந்து ஒல்லியா தான் இருந்தான். அப்போ நான் ஸ்கூல் டேஸ்ல பாக்ஸிங் வந்து 3rd round he knocked me out. I fell flat. அப்பதான் நினைச்சேன், இன்னும் கொஞ்சம் டஃப்பா இருந்திருக்கணுமோ, எக்ஸசைஸ் இன்னும் நல்லா பண்ணிருக்கணுமோ, முயற்சி எடுத்து பார்னட்டை தோக்கடிக்கணுமோ அப்படின்னு நான் நினைச்சேன். அப்ப அதை வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸா எடுத்துக்கிட்டேன். உடனே பாடி பில்டிங் போனேன். Then I started becoming tougher. இந்த மாதிரி தான். அதனால எல்லாருக்கும் நான் சொல்றது அதான். ஓகே, பாடி பில்டிங் பத்தி பேசுவோம், லைட்டரான விஷயங்கள் பேசுவோம். பாடி பில்டிங் லைட்டரா கஷ்டப்படணும், அது ரொம்ப கஷ்டப்படணும். பட் இன்னும் இப்போ காலையில எழுந்து சைக்கிளிங் போயிடுறீங்க. இப்ப மகாபலிபுரம் வரைக்கும் நான் போயிட்டீங்க, பாண்டிச்சேரி வரைக்கும் போனோன்னு இப்ப நீங்க சேலஞ்ச் பண்ணிருக்கீங்க. சரி, அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். பட் இருந்தா கூட இவ்வளவு ஃபிட்டா, இது என்ன இது ஃபிட்டா இருக்கிறதுக்கு வந்து ஹெல்த்தா? என்ன பாத்தீங்கன்னா எல்லாரும் 25 வயசுக்கு தான் நம்பிட்டு இருக்காங்க எனக்கு வந்து இல்லையா. அப்ப அந்த மெயின்டைன் பண்றதுனால அந்த ஃபிட்னஸ் ஒர்க்கு, சைக்கிளிங், அந்த ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறோம் இல்லையா. ஏன்னா ஹெல்த் இஸ் வெல்த், சுவர் இருந்தால்தான் சித்திரம். அதனால அது பேசிக். இளைஞர்கள்லாம் முதல்ல ஹெல்த் இன்னைக்கு ரொம்ப கான்சியஸ் ஆயிட்டாங்க. முதல்ல நான் வந்து பாடி பில்டிங் பண்ணி மிஸ்டர் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி வாங்கும் போது நல்லா ஞாபகம் இருக்கு, இவங்க தான் பொறுக்கி பசங்க அப்படின்னு. ஏன்னா நிறைய மசில்ஸ் எல்லாம் வச்சிருந்தா இவங்க அடித்தடி ஆளுங்க பொறுக்கி பசங்கனே சொல்லியிருக்காங்க ஒரு காலகட்டத்தில். ஆனா இன்னைக்கு அது ஃபேஷன். 6 பேக்ஸ் 8 பேக்ஸ் இருக்கும் ஃபேஷன். அப்ப வந்து மோசமான பசங்கப்பா, உடம்பு எப்படி வளர்த்து வச்சிருக்காங்க பத்தியா அப்படின்னு சொல்ற காலம். அப்ப அது ஒரு வரை. இப்ப எல்லாமே டிரான்சிஷன், ஆல் சேஞ்ச். இன்னைக்கு வந்து எல்லாமே இருக்கு, எக்யூப்மெண்ட்ஸா சரி, எக்ஸசைஸ்க்கு. இப்ப இளைஞருக்கு நிறைய இருக்கு, லாட் ஆஃப் திங்ஸ் ஃபார் தெம், நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ ஐ ஒன்லி டெல், இந்த தீபாவளி இன்னைக்கு நீங்கெல்லாம் நல்ல வாழ்க்கையில முன்னேறி, வாழ்க்கையில வந்து ஜாதி மத மொழிபேதமற்ற புதிய சமுதாயத்தை உருவாக்க நீங்க எல்லாம் பாடுபடணும். வெற்றி தோல்வி வாழ்க்கையில் சகஜம். சாதனை படைக்க வேண்டும். வேதனைகளையும் சோதனைகளையும் சாதனை படைக்கும் அளவிற்கு வெற்றி வாகை சூட வேண்டும். இந்த தீபாவளியெல்லாம் மீண்டும் ஒருமுறை உங்கள் அனைவருக்கும் தீபாவளி நாள் வாழ்த்துக்கள். சரி, என் கேள்விக்கு நீங்க இன்னும் பதில் சொல்லல. உங்களுக்கு தீபிகா படுகோன் பிடிக்குமா இல்லன்னா என் நடிப்பு பிடிக்குமா? தீபிகா படுகோனோட நடிப்பு பிடிக்குமா, உன் நடிப்பு பிடிக்குமான்னு கேட்கணும். தீபிகா படுகோன் பிடிக்குமா, என் நடிப்பு பிடிக்குமா? அவங்க என்ன ஒரு 10 படம் நடிச்சிருப்பாங்களா? 10-20 படம் நடிச்சிருப்பாங்க. தீபிகா படுகோன் வந்து நல்ல நடிகை. தீபிகா படுகோன் எனக்கு பிடிக்கும், கேத்ரினா கைஃப் பிடிக்கும். எனக்கு வந்து இல்ல நான் கேட்ட கேள்வி உங்களுக்கு அவங்களுக்கு பிடிக்குமா என்ன பிடிக்குமா? எனக்கு கேத்ரினா கைஃப் பத்தி எல்லாம் கவலையே கிடையாது. இதாம்மா எனக்கு எல்லாமே. கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. நீதான் உன்னதான் ரொம்ப பிடிக்கும். இப்ப நான் உங்களை சில கேள்விகளை கேட்கலான்னு இருக்கேன். அதுக்கு வந்து இமீடியட் டக்குன்னு பதில் சொல்லணும். நான் நடிச்ச படத்துல ரொம்ப பிடிச்ச படம் இது நட்புக்காக. சரத்குமாரை பற்றி ஒரு வரியில சொல்லணும்னா சரத்குமார் என்ன, how will you relate to சரத்குமார்? Your best is yet to come. முதல்ல நம்ம வந்து படப்பிடிப்பு தளத்தை மீட் பண்ணோம். ஃப்ரெண்டா நிறைய அரவிந்த் சாமி, யூ மை செல்ஃப் வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் திருமணம். இப்படி இருக்கும்போது என்னை வந்து பார்த்ததுல என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண விஷயம்னா என்னன்னு சொல்லுங்க. வெரி ஹேண்ட்ஸம். அப்புறம் ஓகே, அது இன்னொன்னு எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து ஃபர்ஸ்ட் உங்க படப்பிடிப்புல நான் கலந்துக்கிட்டப்ப நீங்க ரொம்ப எவ்வளவு கேர் எடுத்துட்டு சேஃப்டி எல்லாருக்கும் பண்ணி கொடுத்தீங்க பாருங்க. எல்லாருமே அந்த சேஃப்டியா இருக்கணுங்கிறதுக்காக நான் ஒரு ஹீரோயினா இருக்க போகும்போது இல்லாட்டி கூட இருக்கிறவங்க நாங்க அந்த பரிசல்ல ஹொகனேக்கல்ல ஷூட்டிங், சோ எல்லாருமே பத்திரமா ஒரு இடத்துக்கு போகணும்னு நீங்க அந்த எடுத்துக்கிட்ட கேர் வந்து என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிச்சு. தேங்க்யூ. ஒரே ஒரு கேள்விதான், இந்த குவாலிட்டி இவர் மாத்திக்கலாம் அப்படின்னு நினைக்கிறதாச்சும் என்கிட்ட இருக்கா? நீங்க எல்லாரையும் ஈஸியா நம்பிடுறீங்க. அதை நான் மாத்திக்கணும். இப்ப நம்ப கூடாது யாரையுமே அப்படின்னு ஈஸியா நம்பிடுறீங்க. நம்பிக்கை தானே வாழ்க்கை. எல்லாரும் நம்புறோம், அது இறைவன். என்னை பொறுத்த வரைக்கும் அதானே. நம்பிக்கைன்றது வந்து அது மாத்திக்கணும்ன்றது என்னால் மாத்திக்க முடியுமா தெரியாது. எனவே எல்லாரும் ஈஸியா நம்பிக்கிறேன்னு சொல்றது மேபி நான் ஒரு சின்ன ஒரு டவுட்டோட எல்லாரையும் பாத்துக்கிறேன். உங்களுக்கு பிளஸ் அப்படின்னு நான் சொல்லணும்ல, நீங்க வந்து என்ன மாத்திக்கணும்னு மாத்தக்கூடாதது வந்து உங்களுடைய ஸ்ட்ரென்த் அண்ட் யுவர் பெர்செவரன்ஸ், விடாமுயற்சி. இதுவரைக்கும் சிறந்த கேள்விகளுக்கு சிறப்பான பதில் சொன்ன ராதிகா அவர்களுக்கு நன்றி.
நீங்க தான் நல்லா சொன்னீங்க. நான் தான் உங்களை நிறைய கேள்வி கேட்டேன். அந்த வாய்ப்பு கொடுத்த தந்தை டிவிக்கு நான் மறுபடியும் நன்றி சொல்றேன். எல்லாருக்கும் என்னுடைய தீபாவளி வாழ்த்துக்கள். இனிமேதான் பட்டாசே இருக்கு. மீண்டும் தந்தை டிவி நேயர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்ட அனைவருக்கும் தமிழகத்தில் வாழ்கின்ற அனைத்து மக்களுக்கும் மீண்டும் என்னுடைய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நல்ல சிறப்பா பத்திரமா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம, ஏன்னா பட்டாசு வெடிக்கும் போது பார்த்து வெடிங்க. ரொம்ப ரொம்ப அவசியம். நாம் இருக்க வேண்டும், நம் குழந்தைகளெல்லாம் நம்ம பத்திரமா பார்த்துக்கிட்டு பட்டாசு வெடிக்கிற நேரத்தில் கரெக்டா வெடிச்சு தூரத்துல இருந்து வெடிச்சு நல்லபடியா சிறப்பா கொண்டாடுங்க. ரொம்ப நன்றி தந்தி டிவிக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றி. ஏன்னா தீபாவளி அன்னைக்கு உங்களை எல்லாம் சந்திக்கின்ற வாய்ப்பு கொடுத்த தந்தி டிவிக்கு என்னுடைய நன்றி. வணக்கம். வணக்கம்.